இந்த வீடியோல வந்து நம்ம யூசுவல் ஒரு மேட்டரை பத்தி பேச போறது இல்ல. அது என்னன்னா, இந்த டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது 100% ஃபவுண்டேஷன் லெவல் லேர்னிங். ஒரு யூஐ யூஎக்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அதோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆனா ஒரு ரியல் டே டு டே ஆக்டிவிட்டில இந்த டிசைன் திங்கிங்கோட இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்கு? இதை விட எக்ஸ்ட்ராவா தான் நம்ம ஆக்சுவலா ஒரு டிசைனர் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் வந்து டப்புன்னு இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்தவங்களுக்கு வந்து யூஎக்ஸ் அப்படின்னாலே எடுத்தோடனே டிசைன் திங்கிங்கை வந்து கையில் கொடுத்து இந்தாப்பா இதான் வந்து டிசைன் திங்கிங், இதை நீ பண்ணிட்டேன்னா யூஎக்ஸ் டிசைனராக நீ ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைனர் இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக ரியலிட்டியில் வந்து அப்படி கிடையாது அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஏன் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய சேலஞ்சஸ் வந்து ஒரு டிசைனராக வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து யாருமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து கான்செப்டுவலைஸாக சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் வந்து ஒரு டிசைனை வந்து ஒரு இடத்துல கிராஃப்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த டெக்ஸ்ட் புக் லேர்னிங்னு ஒரு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு கேட்டால் கூட சாட் ஜிபிடியில் என்ன சொல்லணும்னா, டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தான் வந்து மெயினு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஆக போறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த 6-7 ஸ்டெப்பு தான் ரியாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 6 ஸ்டெப் இல்லை. ஆக்சுவலாக டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட், டிபெண்டிங் ஆன் த சொல்யூஷன் கிராஃப்ட் பண்ணது பொறுத்து 6 ஸ்டெப்பு 60 ஸ்டெப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் ஏன் இதை ஐடியலாக சொல்கிறேன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றிட்டா இந்தாங்க இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கடல். இந்த கடலில் வந்து இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் நீங்கள் பண்ணாதான் இது கரெக்ட் டிசைன், இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் பண்ணாதான் இது தப்பான டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோட் மேப்புன்றது வந்து என்ன கேட்டால் வந்து இன்டர்நெட்டில் கிடையாது. நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்து ஒரு ரோட் மேப் நீங்கள் எடுக்கிறீங்க, இதான் ரோட் மேப்னு நினச்சி நீங்கள் வந்து அதை படித்து முடிச்சிட்டேன் இவ்வளோதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் அவுட் ஆயிருவீங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்குன்னா, அந்த கிளாரிட்டியாக நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரியல் பாத் என்ன, ஐடியல் பாத் என்ன அப்படின்னா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐடியல் பாத் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணி வச்சிருந்தாதான் முதல்ல ரியல் பார்த்து அவங்களால எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியும். எனக்கு டிசைன் திங்கிங்கே என்னன்னு தெரியாது, நான் ஃபவுண்டேஷனே நான் முதல்ல கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ வேற விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, டிசைன் திங்கிங் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், சும்மா அது என்ன அப்படின்னு பார்த்து வச்சுருக்கீங்க. இதை வச்சுட்டு நான் வந்து ஜாபுக்கு போயிட்டு இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் பண்ணுவேன் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ரியல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்றதான் சொல்ல போகிறேன். டிசைன் திங்கிங்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம தனியாக வேறு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ என்ன பேச போகிறோம்னா, டிசைன் திங்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ ரியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன இருக்க போகுதுன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் திங்கிங்னா நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை, எல்லாருமே அதான் லேர்ன் பண்ணணும். டிசைன் திங்கிங்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு யூசர் ரிசர்ச் பண்ணணும். யூசர் ரிசர்ச்சில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒயர் ஃப்ரேம் பண்ணி ஃப்ளோஸ் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃப்ளோஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் எல்லா யூசர் பார்த்து அதுக்கப்புறம் டாஸ்க் ஃப்ளோ, யூசர் ஃப்ளோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஐட்ரேட் பண்ணி ஒயர் ஃப்ரேம் முடிச்சுட்டு ஹை ஃபெர்டிலிட்டி லோ ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லோ ஃபெர்டிலிட்டியில் வந்து நம்ம யூஐ டிசைன் சிஸ்டம் வந்து என்ன டிசைன் சிஸ்டம் நம்ம எடுக்க போகிறோம், அந்த டிசைன் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்மளோட இன்டர்ஃபேஸ்லாம் வந்து என்ன மாதிரி வரப்போகுது, சொல்யூஷனையும் இந்த டிசைன் சிஸ்டமையும் வச்சு நம்ம எப்படி நல்ல யூஐ வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூசபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். இந்த டிசைன் வந்து யூசருக்கு வந்து அடாப்டபிளாக இருக்கா, நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த ப்ரோட்டோடைப்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து மஸ்ட் டு லேர்ன், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணுறப்போ இது 4 ஸ்டெப்பாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக 4 ஸ்டெப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா ரிசர்ச் அப்படிங்கிறதுக்குள்ள போனாலே ரிசர்ச்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வந்து உட்கார்ந்து பண்ண வேண்டிய ஃபேக்டர் இருக்கு. ரிசர்ச் அப்படின்னா அந்த ஒரு சின்ன பார்ட் மாதிரி. இப்போ ரிசர்ச் அப்படின்னு ஒரு வேர்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த டிசைன் திங்கிங்ல இருக்கும். ஆனால் அந்த டிசைனில் ரிசர்ச்சை எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் வந்து பண்ணி ஒரு சொல்யூஷனை கிராஃப்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் மொத்த அப்ளிகேஷனுமே இருக்க போகுது. அப்போ நீங்கள் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன, இந்த அப்ளிகேஷன் என்ன, சொல்யூஷன் என்ன, யூசர் யாரு, யூசர் பர்சனானா என்ன, இந்த மாதிரி சில சிம்பிளான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுட்டு
ஓகே நம்ம ரிசர்ச்சை முடிச்சாச்சு, வாங்க நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம்னு நினச்சிங்கன்னா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அப்ளிகேஷன் ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா லெவல் 1ல 4 ப்ராசஸையும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருவீங்க. ஆனா ஒரு ஒரு ப்ராக்டிகல் செக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நிஜமாவே வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் வச்சு அப்ளிகேஷன் வேலிடேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்களா எல்லாரும் கேட்டா அதை பண்ண மாட்டாங்க. ரிசர்ச்ல இருக்க டேட்டாவை வந்து இன்புட் நம்ம கலெக்ட் பண்றோம்ல, அந்த இன்புட்லாம் வந்து நிஜமாவே வந்து ப்ராப்பரான யூசர் பர்சனா, இந்த யூசர் பர்சனால இருக்கிற யூசர் கிட்ட தான் வாங்குறாங்களான்னு கேட்டா அதுவும் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் யூசர் ரிசர்ச்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டா இல்லாத ஆடியன்ஸுக்குலாம் வந்து அந்த டேட்டாவை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நான் வந்து ஒரு யூசர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க டேட்டா கொடுங்கன்னு வாங்கி அந்த டேட்டாவே வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. ரியல் ஒரு ஆல்ஃபா யூசர் கிட்ட கொடுத்து நம்ம வந்து அந்த டேட்டா வாங்குறோம், இல்லை பீட்டா யூசர் கிட்ட கொடுத்து வாங்குறோம்னா அது தெரியாது ரிசர்ச்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி லெவல் 1லயே வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல ரிசர்ச்சை வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ரிசர்ச் எப்படி பண்ணுன்றதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கே முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரிசர்ச்சை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்க ரிசர்ச் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல ரியல் ஆடியன்ஸ் வித் ரைட் வே ஆஃப் இன்புட் சோர்ஸ், ஒரு நல்ல இன்புட் சோர்ஸ், வெதர் வந்து விர்ச்சுவல் மீட்டிங் வைக்கிறீங்க, ஒரு ஒரு ஐடியேஷன் ஃப்ளோ காட்டி அவங்களுக்கு வந்து நீங்க இப்படிதான் பண்ண போறீங்கன்னு எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அவங்களோட எக்ஸிஸ்டிங் பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணி அவங்க கிட்ட பேசி அவங்க கூட உட்காந்து எம்பத்தைஸ் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணதை வச்சு ஒரு டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த டெரிவேட்டிவையும் உங்கள் சொல்யூஷனையும் கரெக்டாக சிங்க்ரனைஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஐட்ரேட் பண்ணி இப்படி தான் போகுது சொல்யூஷன் சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி இந்த வேலையை முடிக்கிறீங்கன்னா தான் ஒரு பேசிக் ரிசர்ச்சே வந்து முடியும். சரி, இப்போ ரிசர்ச்சில் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வேர்டில் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ டீட்டெயில் நான் சொன்னது கூட டீட்டெயில் கிடையாது. ஏன்னா நானுமே தியரிட்டிக்கலாக தான் சொல்கிறேன், அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குன்னா அந்த ஃபார்மில் நீங்கள் எப்படிலாம் ஒரு இன்புட் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க அந்த யூசர் கிட்ட ரிசர்ச்சுக்குன்னு சொல்லி அதுலேயே ஏகப்பட்ட கன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் எஸ்ஆர் நோன்னு கேட்க போகிறீங்களா, இல்லை டிஸ்கிரிப்டிவாக கேட்க போகிறீங்களா? நீங்கள் எஸ்ஆர் நோன்னு கேட்டால் அதோட கொஷின் பிஹேவியர் எப்படி இருக்கணும், டிஸ்கிரிப்டிவாக கேட்டால் கொஷின் பிஹேவியர் எப்படி இருக்கணும், வெதர் இப்போ நான் எஸ்ஆர் நோ டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே கேட்காம இன்புட்டாக ஏதாவது கேட்க போகிறேன்னா ஒரு வீடியோ பேஸ்டு, இல்லைனா ஒரு ஆடியோ பேஸ்டு ஏதாவது ஒரு இன்புட்டாக கேட்க போகிறேன்னா, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எனக்கு கொடுங்கன்னு, லைக் அந்த ரிசர்ச்ன்றது வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கும் நிறைய லேர்னிங் கைடு இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் புக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ரிசர்ச்சுங்கிறதே ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்றத தான் நான் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த ஒயர் ஃப்ரேம் ஏன் வந்து முதல்ல பண்ணுறோம் தெரியுமா? லாஸ்ட்ல போயிட்டு ஒரு விஷயத்த வந்து என்னைக்கும் ஐட்ரேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல ஒயர் ஃப்ரேம் அப்படின்றதே பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஆப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேப்பர்லலாம் டிராயிங் பண்ணிட்டு நல்லா வந்து இது மாதிரிலாம் பண்ணால் இப்படிலாம் ஆப் வரும், அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணிட்டு ஒயர் ஃப்ரேம் பண்ணிட்டு டிசைன் பண்ணுறோம், அதுதான் ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஓகே தான். ஆனால் ரியலாக ஏன் ஒயர் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, ஒரு 30 ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் வந்து வருது. அந்த சேஞ்ச் வந்து இந்த பின்னாடி இருக்கிற 29 ஸ்க்ரீனையும் இம்பேக்ட் பண்ண போகுதுன்னா அதை வந்து ஹை ஃபெடிலிட்டியில வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா மொத்த டிசைன் லேஅவுட்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். ஆனால் இந்த அக்காமடேஷன் வந்து நீங்கள் 30th டிசைனில் தான் டிஸ்கவர் பண்ணுறீங்க ஒயர் ஃப்ரேம்லனா, அந்த 29லேயே உங்களால் ஒரு ரஃப் பேப்பரில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ரஃப் டிசைனில் உங்களால் அந்த ஐட்ரேஷன் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா, உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களால் டைம் சேவிங்காக வந்து ஃபஸ்ட்டே அப்ளிகேஷன் ஃப்ளோவெல்லாம் ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் ஒயர் ஃப்ரேம் மெயினாக வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண தான் அந்த சொல்யூஷனை வந்து ஒரு ஸ்க்ரீனாக கிராஃப்ட் பண்ண தான் இந்த சொல்யூஷனை எப்படி அக்காமடேட் பண்ணுறதுன்ற ஒரு ஃபேக்டரே வந்து வரும். அப்போ ஒயர் ஃப்ரேம்லேயே வந்து நீங்கள் சொல்யூஷனை நல்லா ஐட்ரேட் பண்ணி நல்லா கிராஃப்ட் பண்ணிங்கன்னா, ஒரு புதுசாக ஏதோ ஒன்று தேவை, அந்த தேவைக்காக நீங்கள் பின்னாடி இருக்கிற 30 மாற்ற போறீங்கன்னா அது நீங்கள் ஒயர் ஃப்ரேம்லேயே டிஸ்கவர் பண்ணுவீங்க. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒயர் ஃப்ரேம்னா ஃபர்ஸ்ட் வந்து சும்மா அந்த மாதிரி ஓகே இங்கே இந்த பட்டன் வரப்போகுது, இங்கே இதை போடு அதை போடு, இதை போட்டுட்டு இது ஒயர் ஃப்ரேம் பண்ணால் ஓகே இந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறது. இட்ஸ் அ ராங் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஒயர் ஃப்ரேம். ஒயர் ஃப்ரேம்ன்றது அதுக்கான பர்பஸ் வந்து அதுவும் ரொம்ப ப்ராடர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த சொல்யூஷனை ஒயர் ஃப்ரேம்லேயே பார்க்கறது மூலிமா என்ன நடக்கும்னா, இப்போ வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சொல்யூஷனுக்குமே வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க. நீங்களே ஓனாக உங்களுக்கு பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஓனர், சொல்யூஷனோட ஓனர். ஆனால்
என்டர்பிரைஸ்ல வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. என்டர்பிரைஸ்ல சொல்யூஷன் ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த ஒயர் ஃப்ரேம் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொத்த ஒயர் ஃப்ரேமையும் வச்சு ஒரு லாங் டிஸ்கஷன் போகும். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த இடத்துல மாற்றலாம், எனக்கு இந்த ஆப்ஷன் பிடிக்கல, வேற ஏதாவது ஆல்டர்னேட் சஜஸ்ட் பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண போறோமா, இந்த ஃப்ளோ இப்படிதான் இருக்க போதா அப்படின்னு சொல்லி ஒயர் ஃப்ரேம்ல ஐட்ரேஷன் நடக்கிறனால டைம் சேவ், மணி சேவ் எல்லாமே இங்கேயே வந்து சேவ் ஆயிரும். பிளஸ் வந்து உங்களோட எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த எஃபர்ட்டுமே ஒயர் ஃப்ரேம்லேயே சேவ் ஆயிரும். அப்போ ஒயர் ஃப்ரேம் பண்றதோட ஃபர்ஸ்ட் பிளஸ் என்னன்னா, ஐட்ரேஷன் ஃபேஸ் அப்படின்றத வந்து மெயின் டிசைன்ல பண்ணாம நீங்க ரஃப் ஸ்கெட்ச்ல ஐட்ரேஷன் ஃபேஸ் வந்து உங்களால கொஞ்சம் பெட்டரான லெவல்ல ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த ஆக்சுவல் ஒயர் ஃப்ரேமோட நீடு. மூணாவது டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு பவுண்டரி போட்டு இப்படிதான் இதுதான் டிசைனு, இதுதான் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு பேசிக் ஒரு ஒன்லைன் நான் வந்து சொல்றேன். அது என்னன்னா, இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கிராஃப்ட் பண்ணிட்டீங்க, ஒயர் ஃப்ரேம் பண்ணி உங்களோட யூசர் ஃப்ளோ எல்லாமே அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டிசிஷன்லாம் நீங்க மேக் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 1 வந்து ஒரு ப்ராக்டிக்கலா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரியல் ப்ராஜெக்ட்லனா ஒரு நல்ல டிசைன் சிஸ்டம் வந்து வெய்தர் அடாப்ட் பண்ணுவாங்க இல்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் இந்த அடாப்ட் ஆர் கிரியேட் நான் சொல்றேன்னா, டிசைன் சிஸ்டம் இல்லாம இந்த மற்ற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஐ டிசைனை வந்து உங்களால ஸ்கேலே பண்ண முடியாது. ஸ்கேல்னா என்ன அப்படின்னா, உங்களால நீங்களே கை வச்சு பண்ணா 10 ஸ்கிரீன் பண்ணுவீங்க. 10 ஸ்கிரீனுமே கன்சிஸ்டண்டா இருக்குமான்னு கேட்டா தெரியாது. செகண்டு 10 ஸ்கிரீன்லயுமே வந்து உங்களால வந்து சேம் அலைன்மெண்ட், சேம் பொசிஷன், சேம் கைண்ட் ஆஃப் யூஐயோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்னரிட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அப்போ ஒரு 1000 ஸ்கிரீன் இருக்கு, 1000 ஸ்கிரீனுக்கு நீங்க வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்னரிட் பண்ணி, சேம் ஸ்டைலை இன்னரிட் பண்ணி ஒரு ஸ்கேலபிள் டிசைனா நீங்க பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா டிசைன் சிஸ்டம் அப்படின்றது வந்து இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த லாங் டேர்ம் கேம் வந்து பிளே பண்ண முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு 10 ஸ்கிரீன் பண்ணுவீங்க, 15வது ஸ்கிரீன்ல நீங்க காலி. ஏன் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை மெயினா பாக்குறோம்னா, இந்த டிசைன் அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலா ஜென்ரலா பாக்குற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒயர் ஃப்ரேம் பண்ணா நீங்களே செல்ஃபா என்ன பண்ணுவீங்க, பட்டன்னா நீங்களே பட்டன் போட்டுட்டு இருப்பீங்க, ஒரு இன்புட் ஃபீல்ட்ல நீங்களே இன்புட் ஃபீல்ட் போட்டுட்டு இருப்பீங்க. இதே வந்து ஒரு சம்திங் ஒரு கார்டு இருக்குன்னா அந்த கார்டு நீங்களே டிசைன் பண்ணிருப்பீங்க. ஸோ செல்ஃபா வந்து ஒரு 10 காம்பனன்ட் 5 காம்பனன்ட் பண்றீங்க அப்படின்றத காம்பனன்ட் யூசேஜ் வந்து நீங்க வந்து அடாப்ட் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் ஃபேஸ்ன்றது கரெக்டா போகும். ஏன் காம்பனன்ட் யூசேஜ் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும்னு மெயினா சொல்றேன்னா, காம்பனன்ட் யூசேஜ் தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நான் வந்து காம்பனன்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஜென்ரலா இங்க போடுற மாதிரி என்னால கார்டு அங்கேயும் போட முடியும், டிசைன் ரெண்டுமே அப்படியே அக்யூரேட்டா பண்ணணும்னா அது நிஜமாவே வந்து நிறைய டிசைன் பண்றப்போ வந்து அது ரொம்ப கஷ்டம். அது வந்து டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ இதே நீங்க காம்பனன்ட் பண்றீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 25 காம்பனன்ட் நீங்க கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட் காம்பனன்ட் நிறைய ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும் காம்பனன்ட்ல. இப்போ இன்புட் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட் இருக்கலாம், பிளாக்டு ஸ்டேட் இருக்கலாம், இன்புட் டைப் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கலாம். இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ல வந்து நீங்க எவ்வளோ டிசைன் பண்ணாலுமே உங்களால இதெல்லாம் ரீயூஸ் பண்ணி டைம் சேவிங்கா உங்களால இதை ஸ்கேல் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டிசைன் ப்ராசஸ்ன்றது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, சீக்கிரமா முடிகிற மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியாது, அது போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபேஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த காம்பனன்ட்டு இந்த டிசைன் சிஸ்டம்லாம் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ காம்பனன்ட்டு டிசைன் சிஸ்டம் வந்து நீங்க either பில்ட் பண்றீங்க இல்ல அடாப்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட ஃபிக்மா ஃபைல்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க டிசைனை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபேஸ் 2 தான் என்னன்னா, இந்த ஒயர் ஃப்ரேமை விஷுவலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி அந்த டிசைன் சிஸ்டமோட சேர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ இங்கே தான் வந்து மெயின் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ, இது வந்து லிட்டரலா சொல்ல போனோம்னா எவ்வளோ ஸ்க்ரீன் வரப்போகுது, எவ்வளோ ஸ்க்ரீன் நீங்க பண்ண போறீங்க. ஏன்னா ஒயர் ஃப்ரேமுக்கும் ஆக்சுவல் டிசைனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா ஒயர் ஃப்ரேம்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிஹேவியர்ஸ்லாம் எழுதிடுவீங்க, இப்படிதான் அந்த ஸ்க்ரீன் பிஹேவ் பண்ணணும்னு. ஆனா ஆக்சுவல் ஸ்க்ரீன்ல அதை விட எக்ஸ்ட்ராவும் தேவைப்படலாம், அதை விட கம்மியா தேவைப்படலாம். அது டிபெண்டிங் ஆன் த ஃப்ளோ. ஏன்னா அப்ளிகேஷனை கிராஃப்ட் பண்றப்போ வந்து உங்களுக்கு வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ளோ சேஞ்சஸ். ஃப்ளோ சேஞ்சஸ்னா ஃபுல்லாலாம் இருக்காது, ரெப்ரசன்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறதுனால இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வைக்கணும், ஆனா இந்த ஆப்ஷனை வேற எப்படியா அக்காமடேட் பண்ணலாம்னு மாறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணாத ஒயர் ஃப்ரேம் பண்றோம். பட் ஸ்டில் இது ஏன் சொல்றேன்னா, ஆக்சுவல் டிசைன் பண்றப்பதான் உங்களுக்கு அந்த கன்ஸ்டன்ஸ்லாம் புரிஞ்சு
ஓகே இந்த ஸ்க்ரீனுக்கு இப்படி இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் தான் அதை வந்து நீங்கள் வந்து முடிச்சு ஒரு நல்ல டிசைன் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்டிங்கே கொடுப்பீங்க. அப்போ இந்த மொத்த இதுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து டெட்லைன் ப்ரெஷர் இருக்கலாம், இந்த யூசர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பட்ஜெட் இல்லாமல் இருக்கலாம், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், குவிக்காக சில டிசைன்ஸ் கேட்பாங்க, பிஸ்னஸ் ப்ரெஷர் இருக்கலாம், நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ இது ரியலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த மொத்த யூஐ ஒர்க்ஸ் ஃப்ளோவுமே பண்ணிட்டு இருப்பீங்க. இது எப்படி கிடையாதுன்னா நீங்கள் வந்து இந்த 4 விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே ஒரு கம்பெனிக்கு போயிட்டோம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம், இதில் உட்காந்தோன்னா இது பண்ணால் போதும் நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த ரியல் கன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் டிசைன் திங்கிங் வந்து புக்கில் படிக்கிறப்போ சூப்பராக இருக்கும், ஆனால் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கிடையாது. இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து இந்த புக்கு கொடுத்துட்டு இந்த புக்குக்குள்ளே இருக்கிற கொஷின் தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்கன்னா அந்த புக்கை கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் சொல்லிடலாம் அப்படின்னு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு அடாப்டேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு மேட்ரு. ஏன்னா அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ல கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா பேசுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா இந்த யூஎக்ஸ் யூஐ அப்படின்ற இந்த ஒரு ஃபீல்டே ஒரு ரூல் புக் அப்படின்றது வந்து யாராலையுமே எக்ஸாக்டா இப்போ வரைக்கும் வந்து ரூல் புக் அப்படின்றது வந்து யாருக்கிட்டையுமே கிடையாது. இவ்வளவுதான் 100 ரூல் தான் இருக்கு, இது பண்ணா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பெட்டரா பண்ணலாம்னா அப்படி ரூல் புக் கிடையாது. ஆனா இட்ஸ் அ கைடிங் ப்ராசஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூல் 10 விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், இன்னொரு ஒரு 10 விஷயத்த இன்னொருத்தர் கொடுக்கலாம், நீங்களே ஒரு 10 விஷயத்த டிஸ்கவர் பண்ணலாம். இது ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஒரு ப்ராசஸ் தான், கலெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எடுத்துக்கலாம். அப்போ மோர் நீங்க வந்து எவ்வளவு கலெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவ்வளோ பெட்டரா உங்களால டிசைன் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் அப்படின்ற வேர்டு என்ன, அது இம்ப்ரூவ் ஆகும், ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். அப்போ ரூல் அப்படிங்கிறது என்னன்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னா முடிச்சு A+B = C, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இது ரூல். ப்ராசஸ்னா என்னன்னா A+B = C சம்திங் ஹேப்பன் அப்படின்னு போட்டா அது ப்ராசஸ். C நடந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா நடக்கலாம்னா C-யை வச்சு என்ன பண்ணலாம், C+D = கூட போடலாம். ஸோ அப்போ இது வந்து கண்டினியூஸா போகுது. இங்க C அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஸ்டாப் ஆகல, ரூல் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா இந்த மொத்த யூஐ ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரியுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் டைம் ப்ராஜெக்ட். சரிங்களா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மார்க் ப்ராஜெக்ட்ஸ், எங்கேயுமே வந்து மார்க் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணோம். இப்போ ஒரு என்டர்பிரைஸ் இருக்கு, என்டர்பிரைஸ்ல யாராச்சும் வந்து சும்மா போர் அடிக்குது வாங்க நம்ம கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிருப்பாங்களா, உட்காந்து டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு டிசைன் ஐட்ரேஷன் பண்ணி டிசைன் திங்கிங்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து. ஸோ இது வந்து ஒரு ரியல் அப்ளிகேஷன் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கப்போ டிசைன் திங்கிங்ன்றது வந்து ரொம்ப டைவர்சிஃபை தான் ஆகும். ப்ராக்டிக்கலா பண்றப்போ டிசைன் திங்கிங் வந்து சின்னது கிடையாது. இப்போ நம்ம நிறைய டிசைனர்ஸ் இது பண்றப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா டிசைன் திங்கிங்கே வந்து சின்னது, அதாவது அவங்க டெக்ஸ்ட் புக் லேர்னிங்ல அந்த சின்னதா இருக்கிற டிசைன் திங்கிங்லேயே ரொம்ப சின்னதா பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஆக்சுவல் அவுட்கம் வந்து அவங்க இந்த ப்ராசஸ்லேயே ரொம்ப லீனியர் ப்ராசஸ் அடாப்ட் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னா ஆக்சுவல் அவுட்கம் வந்து ரொம்ப வர வேண்டிய அவுட்கம் வராம அவங்களுக்கு என்ன வந்து இந்த ப்ராசஸ்ல கோத்ரூ பண்ணாங்களோ அதுதான் வந்திருக்கும். ஸோ இது ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணி மெயினாக பேசுறோம்னா, நீங்கள் இப்போ டிசைனில் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, டிசைன் லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து இந்த கன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் கோத்ரூ பண்ணுறது வந்து நார்மல். இட்ஸ் அ நார்மல் திங். ஒரு டிசைனராக, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக இது ரொம்ப நார்மல், இது நம்ம பண்ணி தான் ஆகணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர யூஐ யூஎக்ஸ் வந்து நான் இதை லேர்ன் பண்ணிட்டேன், இந்த கான்செப்டுவலைசேஷன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் நினச்சி அங்கே ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாரிட்டி கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன்.